friends, how are you? I hope that everybody is fine. I pray God for everybody. Okay. இப்போ வந்து டென்ஸ் அதில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதாவது ஒருத்தங்க சொல்கிறாங்க, நான் துணிகளை வாஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன சொல்லணும் இங்கிலீஷில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, எங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நான் பார்க்குறேன். ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி, அதே மந்த்லி, வீக்லி, அந்த மாதிரி சுழற்சிக்கு யூஸ் பண்ணலாம். நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் தினமும் துணிகளை துவைக்கிறோம். வி வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. நீ துணிகளை துவைக்கிறாய். யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. அவர்கள் துணிகளை துவைக்கிறார்கள். தே வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. ஐ வி யூ தே, அவியுதே, வேகுதே அப்படின்னா அவிக்கிறோம், முட்டையெல்லாம் வைக்கிறோம் இல்லையா. ஐ வி யூ தே ஞாபகம் வச்சுங்க, அவியுதே. இந்த மாதிரி ஐ நான், வி நாங்கள், யூ நீ, யூ நீங்கள், தே அவர்கள். அதே மாதிரி அவன் துணிகளை துவைக்கிறான். ஹீ வாஷஸ் த க்ளோத்ஸ் தினமுங்கிறப்ப டெய்லி. ஷீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. இதில் பார்த்துட்டு குட்டி குழந்தை என்ன பண்ணும், டப்பரக்கல்ல டப்புன்னு ஒரு கர்ச்சீப் எடுத்து துவைக்கிற மாதிரி வரும். இமிட்டேட் பண்ணும். அந்த இமிட்டேஷன் ஸ்டேஜ் சின்ன ஸ்டேஜ், ஒரு எல்கேஜி அந்த மாதிரி போகிற வயசு. எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா, அந்த டைம் என்ன சொல்கிறேன் நான் வளரல. எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க, அந்த 3 years சில்ட்ரன் ஆர் காப்பிங் இல்லையா, காப்பி பண்ணும் இல்லையா, அந்த ஸ்டேஜ். அப்போ இட் வாஷஸ், அது வேறு துவைக்கிது வரும்போது இல்லையா. இட் வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. தினந்தோறும்னா டெய்லி. இது வந்து இப்போ ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி நான் சும்மா தனியாக சொல்ல மாட்டேன். யாராவது நீ வாஷ் பண்ணுறியா, துணியில் வாஷ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் தான் நான் இந்த பதில் சொல்லுவேன். அப்படி தானே? நானாக போயிட்டு நான் துணி வாஷ் பண்ணுறேன், நான் வந்து துணி துவைக்கிறேன் நம்ம சொல்ல மாட்டோம். யாராவது என்ன துணி துவைக்கிறியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் துணி துவைக்கிறேன்னு சொல்லுவேன். அப்போ கொஸ்டின்னு ஐவியூதேக்கு எந்த ஒரு செயல் ஃபஸ்ட்டு யார், நம்ம செய்யக்கூடிய செயல்னா வாஷ் பண்ணுறது, அது செகண்ட் வரும், அது வெர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லினா இதை நம்ம ஆன்சர் சொல்கிறோன்னா என்ன மாதிரி இருக்கும் கொஸ்டின் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ தினம் துணி துவைக்கிறியா? அப்போ ஐ அப்படின்னா நான், யூனா நீ, அப்போ யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. இதை எப்படி சொல்லலாம்னா, யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லியா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு டூ மட்டும் முன்னாடி போட்டுறணும். இந்த மாதிரி பிளெயினான வார்த்தைகள் ஐவியுதேக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் வரப்போ பிளெயினான, அதாவது வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் ஐ வி யூ தே வரப்போ அது கொஸ்டினாக கேட்குறப்ப டூ யூசேஜ். தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்கள். டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? நீ தினம் துணி துவைக்கிறியா? ஐ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. ஒருத்தங்க 2-3 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒருத்தங்க வாஷ் பண்ணுறாங்க, ஒருத்தங்க அலாசுறாங்க, ஒருத்தங்க உணர்த்துறாங்க. அவங்க அது வாஷிங் அந்த ஒர்க் தானே, துணி வாஷ் பண்ணுற ஒர்க் தானே. 3 பேரை காமிச்சு நீங்கள் தினம் துணி வாஷ் பண்ணுறீங்களா? அது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? டு யூ பன்மை, யூனா சிங்குலர் ஒருமை, ஒருத்தங்களுக்கும் யூ தான், நிறைய பேருக்கும் யூ தான். டு யூ இல்லை டு யூ ஆல்னு கூட சொல்லலாம். நீங்கள் எல்லோரும், டு யூ ஆல் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? எஸ் வி ஆல், நாங்கள் எல்லாரும் சொல்லலாம் வி வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. டு யூ அப்படின்னு நிறைய பேரை காமிச்சு சொல்லலாம். நீங்கள் துணி துவைக்கிறீங்களா தினம்? நீங்கள் எல்லாருங்கிறது தட் இஸ் அண்டர்ஸ்டுட். டு யூ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? எஸ் வி வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. ஆமாம் நாங்கள் தினம் துணி துவைக்கிறோம். இப்போ இதெல்லாம் கேட்டுட்ருக்கிறப்போ ஒருத்தங்க வந்து அங்கே துவைச்சிட்ருக்கிறவங்க பார்த்து கேட்டுட்ருக்கிறப்ப இன்னொருத்தங்க வராங்க. என்ன அவங்களாம் தினம் துவைக்கிறாங்களா அப்படின்னு புதுசாக ஒருத்தங்க இந்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். துவைச்சிட்ருக்கிறவங்கள இந்த கொஸ்டின் கேட்குறவங்க கிட்ட எங்கேருந்தோ ஒருத்தங்க வராங்க. அவங்க கேட்குறாங்க, என்ன அவங்களாம் தினம் துணி துவைக்கிறாங்களா? டூ தே வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? ஆமாம், எஸ் தே வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி. சரிங்களா? ஐ வி யூ தே, இதுக்கு டூ யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி அவள் பாரு தினம் துணி துவைக்கிறா, அதுக்கு அவள் என்ன தினம் துணி துவைக்கிறாளா? அப்போ வாஷஸ் இஸ் சவுண்டு டஸ், அங்கே டூங்கிற மாதிரி இங்கே டஸ் தான் போடணும், அவ்வளோதான். டஸ் ஷீ
டஸ் இஸ் சவுண்டு வரனால வாஷஸ்ன்னு மறுபடியும் உள்ளே வராது. டஸ் ஷீ வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? அவள் என்ன தினம் துணி துவைக்கிறாளா? ஆமாம், எஸ், ஷீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. அவள் தினம் துணி துவைக்கிறாள். ஹீ வாஷஸ், அப்போ இஸ் வருது, அப்போ டஸ். டஸ் ஹீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி? அவன் தினம் துணி துவைக்கிறான். ஆமாம், எஸ், அவன் தினம் துணி துவைக்கிறான். ஹீ வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி குழந்தை பாரு, தினம் அது வாஷ் பண்ணுதா, துணி துவைக்குதா தினம். டஸ் இட் வாஷ் த க்ளோத்ஸ் டெய்லி? எஸ், இட் வாஷஸ் த க்ளோத்ஸ் டெய்லி. அப்போ எஸ், ஹீ ஷீட்டில் வாஷ்ங்கிற வர்பு செய்யும் செயலை வாஷஸ் இஸ்ஸு வரப்போ டஸ்ஸு வரணும் இந்த ப்ரெசன்டென்ஸில். ஐ வி யூ தே அவி தேக்கு கொஸ்டினாக கேட்குறப்ப டூ முன்னாடி போட்டு யாரும் அந்த சப்ஜெக்ட். டு யூ, டு தே, இது டு, சரிங்களா? டு யூ, எஸ் ஐ. டு யூ, எஸ் வி. டு தே, எஸ் தே. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.